வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கட்டுமானத் துறைக்கும் மத்திய மாநிலத்தில் தனி அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் கோவையில் வலியுறுத்தியுள்ளார். கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு மாவட்ட மாநாடு கோவை கொடிஷியாவில் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதை குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் பேசினார். அப்பொழுது பேசிய அவர், கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் மாவட்ட மாநாடு கோவையில் முதல் முறையாக நடைபெற உள்ளதாகவும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பினர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் முத்துசாமி, வெள்ளைக்கோவில் சாமிநாதன், செந்தில் பாலாஜி, கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக மாநாட்டில் கட்டுமானத்துறையை ஊக்கப்படுத்தி வரும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். குறிப்பாக நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கட்டுமானத் துறைக்கு மத்திய மாநிலத்தில் தனி அமைச்சகம் வேண்டும், கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணயம் செய்ய உற்பத்தியாளர்கள் மற்றும் பயன்பாட்டாளர்கள் பாதிக்காத வகையில் விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டும், பொறியாளர் கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும், வீடு மற்றும் வீட்டுமனை விற்பனை தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலத்தரகாரர்களுக்கு நில வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், வடமாநில தொழிலாளர்கள் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை எனவும் சிலர் தேவையற்ற வதந்திகளை பரப்புவதாக கூறிய அவர், வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் அவர்களும் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இந்த சந்திப்பின் போது கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் யுவராஜ், கண்ணன், ஜெகதீசன், ஸ்ரீதர், ராமச்சந்திரன், ராஜதுரை, கணேஷ், காவேரி, பைப்பு நிர்வாக இயக்குனர் வினோத் சிங், ரத்தோர், பாலன், பாலகிருஷ்ணன், முகமது ரபிக், முத்து பிரின்ஸ், நாகராஜ், ராணி, மலர்விழி, HMS மாநில செயலாளர் ராஜாமணி, செய்தி தொடர்பாளர் ராஜா, கவிஞர் குரு நாகலிங்கம் உள்பட பலர் உடன் இருந்தனர். கட்டுமான தொழில், மனை தொழில், கன்ஸ்ட்ரக்ஷனும் ரியல் எஸ்டேட்டும் ஒரு நாட்டினுடைய அடிப்படையான கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தொழிலாகும். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடியது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தொழில் சார்ந்த எல்லா பங்குதாரர்களையும் இணைத்து அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம். கட்டுமானம் மனை தொழில் கூட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி கோலிஷன், தொழில் பாதுகாப்பு கூட்டமைப்பு. ஸோ இந்த தொழில் பாதுகாப்பாக இருந்தால்தான் தொழில் செய்பவர்கள் பாதுகாக்க முடியும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத், JMD ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமாக இருக்கிற கம்பெனி. நம்ம கம்பெனி ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிறோம். இன்றைக்கி இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் இந்த வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், லேபர்ஸ் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு, நிச்சயமாக அது கிடையாது. நிச்சயமாக நான் வந்து தமிழ் மண்ணில் தான் பிறந்தேன். இங்கே இருக்க ஹெல்பர்ஸ், லேபர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் கோயம்புத்தூர்.